அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, பிஜே அவர்கள் ஒரு ஹதீஸை மறுத்திருக்காங்க. அந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, புகாரியில் 5255வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் பொறுத்தவரையில் நாம் படித்து பார்த்த வரையில் அது அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இதில் அப்ளை ஆகலை. அந்த ஹதீஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க மறுக்கிறாங்க, முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்கும் அவங்களுடைய அந்த உயர்ந்த பண்புகளுக்கும் அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸ், அவங்களுடைய அந்த உயர்ந்த ஒரு பண்புடைய அந்த கேரக்டர்ஸ், அதுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இந்த ஹதீஸ் இருக்கு. நிச்சயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடையாது. அந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ் அதாவது நான் குறிப்பாக இந்த ஒரு ஹதீஸை பற்றி தான் நான் பேசுகிறேன், மற்ற ஹதீஸை பற்றி நான் பேசலை. அவங்க மறுத்த மற்ற ஹதீஸ்களை பற்றி நான் எதுவும் இங்கே பேசலை. நான் குறிப்பாக இந்த ஹதீஸை பார்க்கும்போது, அவங்களுடைய அந்த காணொலியை பார்க்கும்போது இந்த ஹதீஸை நம்ம போய் பார்த்தோம், ஏற்கனவே பார்த்த ஹதீஸ் தான். இருந்தாலும் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குனதோ, சரியா, இந்த ஹதீஸை பார்க்கும்போது என்னுடைய கருத்து, இதை மறுக்கிறதுக்கு அவங்களுடைய உரிமை. ஆனால் இந்த ஹதீஸுடைய இதை நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை. அதை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நிச்சயமா இருக்கு. மற்றபடி அவங்கவுங்க அந்த ஹதீஸை பார்த்து கொள்ளலாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டரில் இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி தான் இந்த ஹதீஸை மறுக்கிறாங்க. அப்போ அந்த ஹதீஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடிய அந்த டோன், அந்த தொனி இருக்குல்ல, அந்த தொனியை வச்சு ஒரு விஷயத்தை நாம் மக்களை பொய்யா நம்ப வைக்க முடியும், உண்மையாகவும் சொல்ல முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த தொனி, அந்த டோன் இருக்குல்ல, அந்த டோனை எப்படி சொல்கிறோம், அந்த தொனியை வச்சு பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், அந்த தொனி, அந்த டோனை வச்சு ஒரு விஷயத்தை நம்ம மக்களை எப்படி வேணாலும் கன்வின்ஸ் பண்ணிட முடியும், நம்ப வச்சிட முடியும். அது அந்த டோனை பொறுத்து இருக்குது, அது சொல்லக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பிஜே ஒரு நிறைய வார்த்தைகளை, அந்த ஹதீஸில் இல்லாத வார்த்தைகளை தான் அவங்க சொல்கிறாங்க. சொல்லி அந்த டோன் அவங்களுடைய அந்த வார்த்தைகள் மக்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி இல்லைங்கிறதால தான் நம்ம இதை சொல்ல வேண்டிய இப்போ இது பண்ணுறோம், சரியா. அதை வச்சு நம்ம அந்த இதுதான் முக்கியம். ஆனால் நேர்மையாக என்ன அப்படின்னா, உண்மையிலே என்ன இருக்கோ, ஒரு நேர்மையாக பேசணும் அப்படின்னா உண்மையிலே என்ன இருக்கோ அதை மக்கள்கிட்ட சரியான முறையில் சொன்னால் தான் மக்கள் அந்த விஷயத்தை எடை போட்டு பார்ப்பாங்க, சரியா. மற்றபடி நம்ம இந்த மார்க்கத்தில் உணர்ச்சி வசப்பட்டோ தேவையில்லாத வார்த்தைகளை போட்டோ நம்ம சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் இதில் உணர்ச்சி வசப்படலாம் மார்க்கத்தில் என்ன இருக்கு, சரியா. எது உண்மை என்னவோ அதை அப்படியே உள்ளபடி நேர்மையாக நாம சொல்லணும். அப்போ இதில் மார்க்கத்தை பொறுத்த வரையில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லலை, என்ன உள்ளபடியே சொல்லணும், அதான் கரெக்டான விஷயம். ஸோ அந்த ஹதீஸை முதல்ல நாம் புகாரியில் 5255வது ஹதீஸ். அந்த ஹதீஸில் என்ன இருக்கு தமிழ் மொழியாக்கத்தில், அதை அப்படியே வரி படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. என்ன அப்படின்னா, அபு உசைத் மாலிக் இப்னு ரபியா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டு மதீனாவில் உள்ள அஷ்-ஷௌத் என்று அழைக்கப்படும் ஒரு தோட்டத்தை நோக்கி நடந்தோம். அதன் அருகில் இருந்த வேறு 2 தோட்டங்களை அடைந்து அந்த இரண்டிற்கும் இடையே அமர்ந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கேயே அமர்ந்தீர்கள் என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு உள்ளே சென்றார்கள். அங்கு அல் ஜவுன் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு பேரிச்சன் தோட்டத்தில் இருந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டார். அந்த பெண்ணின் பெயர் உமைமா பின்த் நுஅமான் இப்னு ஷராஹில் என்பதாகும். அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். சரி, அந்த பிராக்கெட்ல போட்டிருக்காங்க, அதை நான் சொல்லல. பிராக்கெட்ல போறது இவங்களா போறது, அந்த ஒரிஜினல் மூலத்துல இருக்காது, அதை விட்டுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் இருந்த வீட்டிற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்து, உன்னை எனக்கு அன்பளிப்பு செய் என்று கூறினார்கள். அந்த பெண் ஒரு அரசி, தன்னை இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அவரை அமைதிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களின் கரத்தை அவளின் மீது வைக்க போனார்கள். உடனே அவர், உங்களிடமிருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி, கண்ணியமான இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோக்கி, கண்ணியமான இறைவனிடம் தான் நீ பாதுகாப்பு கோரியிருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறி எங்களிடம் வந்தார்கள். மேலும் அபு உசைதே 2 வெண்ணிற சணல் ஆடைகளை அவளுக்கு அளித்து அவளை அவளுடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டுவிடு என்று கூறினார்கள். சஹீஹ் புகாரி 5255. இந்த ஹதீஸை பார்த்தோம் அப்படி சொன்னா நிச்சயமா இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் இன்னும் மேலதான் போகுது. அவங்களுடைய அந்த டிக்னிட்டி இருக்குல்ல, கண்ணியம், அவங்களுடைய கேரக்டர், அது உச்சத்துல தான் இந்த ஹதீஸ் கொண்டு போகுதே தவிர கண்டிப்பாக அவங்களுடைய கண்ணியத்திற்கோ அவங்களுடைய கேரக்டருக்கோ எந்த விதத்திலும் களங்கம் விழிக்கிறோம் அந்த ஹதீஸ் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அப்ப இந்த ஹதீஸை சொல்லும் போது பிஜே என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை அடிக்கடி அப்படின்னா, அந்த பெண்ணை கடத்தி கொண்டு வந்து அந்த வீட்டுல தங்க வைக்கப்பட்டுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கடத்தி கொண்டு வராங்கன்னு கேட்கிறாங்க. கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு இந்த ஹதீஸ்ல எங்க இருக்கு? கடத்தி கொண்டு வந்தாங்கன்னு இந்த ஹதீஸ்ல ஒரு வார்த்தை கூட வரல. அந்த பெண் அழைத்து வரப்பட்ட அந்த லைனை வாசிக்கிறாங்க, கேளுங்க. அந்த என்ன சொல்றாங்க, அப்போது அதாவது அந்த 2 இதை சொல்லிட்டு, அங்கே அல்ஜான் குலத்து பெண் அழைத்து வரப்பட்டு பேரிச்சன் தோட்டம் ஒரு தங்க வைக்கப்பட்டிருந்தார். சரியா? அந்த பெண்ணை கடத்திக்கிட்டு வந்தாங்கன்னு இங்க எங்கேயாவது இருக்கா? அவங்க திருப்பி அதான் சொல்றாங்க. இப்ப இந்த வார்த்தை ஹதீஸ்ல கிடையவே கிடையாது. அப்ப இதை கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கடத்திட்டு வந்தாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பிளான் பண்ணி ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டு அவளை கடத்தி கொண்டு வந்து ஒரு பேரிச்சம் தோட்டத்துல உள்ள வீட்டுல தங்க வச்சு சஹாபாக்களை எல்லாம் நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொன்ன மாதிரியான ஒரு தொனி, அந்த டோனை கொடுக்குறாங்க. அது இல்ல, அந்த மாதிரி இந்த ஹதீஸ்ல கடத்தி வரப்பட்டாங்கல்ல. சரி, அவங்க யூகத்தின் அடிப்படையில தான் இதை சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய யூகம் கூட சரியானா அந்த யூகமும் தப்பு. ஏன் சொன்ன அப்படின்னா, இந்த ஹதீஸ்லயே வருது, அந்த பெண் ஒரு அரசி, ஒரு நாட்டுடைய அரசின்னு வருது. அதனாலதான் அந்த குல பெருமை, அந்த பெருமைனாலதான் அவன் சொல்றா, ஒரு அரசி ஆட்டு இடையர்களுக்கெல்லாம் அரபி குலத்தை குறிப்பிடுற சொல்ல, அரபி குலத்தை சேர்ந்தாங்க. அரபி குலங்கிறது ஆடு மேய்க்கிறவங்கிறது பொதுவா அங்க எல்லாருக்குமே ஒரு இது இருந்துச்சு. சரியா? யூதர்கள் கூட அதான சொன்னாங்க, அரபி குலத்தை ரொம்ப கேவலமா மதிச்சதாலதான் அவங்க ரசூலுல்லாஹ் ஏத்துக்கொள்ளல. அப்ப இந்த பெண்ணு அந்த மாதிரி தான். அவ என்ன சொல்றா, ஒரு அரபி குலம் என்பது ஆடு மேய்க்கிறவங்க, நீங்க ஆடு மேய்க்கிறவரு, உனக்கு அரசி எப்படி செட் ஆவான்னு கேட்கிறா. ஓகேயா? அவன் அந்த இதுல அந்த குல பெருமையில சொல்றா. சரியா? அப்ப அந்த அடிப்படையில தான் அவ ஒரு அரசி. இது ஒரு யூகத்துல அடிப்படையில் சொன்னாங்கன்னா அந்த யூகம் கூட ரொம்ப ரொம்ப தப்பு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நடைமுறை ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு நாட்டின் படையெடுத்து போகும்போது அந்த நாட்டை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, வெற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னா, கைதிகளா பெண்களை பிடிப்பாங்க தானே. அந்த கைதிகளா பெண்களை பிடிப்பாங்க. அதுல அந்த அந்த நாட்டுடைய மன்னருடைய மகள்களும் இருப்பாங்க, குடும்பத்தாரும் இருப்பாங்க, அவங்களுடைய அரசியும் இருப்பாங்க. எல்லாருமே கைதியா தான் பிடிப்பாங்க. கைதியா பிடித்து என்ன செய்வாங்க, அவங்கள பங்கிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போருக்கு போறாங்கல்ல. கைபர் போருக்கு போகும்போது அங்க கைபரை வெற்றி கொண்ட பிறகு அந்த தலைவர் ஹை இருக்கார்ல, அந்த பனு நலீர் குலத்து தலைவர், அவருடைய மகள் தான் ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான. அந்த கைபர் போர்ல தான் அவங்க கைதியா பிடிக்கப்படுறாங்க. புரியுதா? கைதியா பிடிக்கப்பட்டு வேற ஒரு சஹாபிக்கு தான் அவங்க அந்த பங்குல போறாங்க. அந்த கைதிகளை பிரிச்சு கொடுக்கும் போது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அவங்க வேற ஒரு சஹாபிக்கு தான் அதை பங்கீடா போறாங்க. அப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்ல, அவர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க போறார். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி திருமணம் முடிக்கும் போது அப்ப மற்ற சஹாபாக்கள் சொல்றாங்க, அவங்க ஒரு மன்னருடைய ஒரு தலைவருடைய மகள், அவங்களுக்குன்னு ஒரு கிரேடு இருக்குல்ல, அந்த கண்ணியம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க மற்ற இது மாதிரி கிடையாது, குடிமக்கள் மாதிரி கிடையாது. என்னதான் போரில் வெற்றி பெற்று கைதியா பிடிச்சாலும் அந்த கைதிகளை நடத்துற விதத்துல கூட அந்த கேட்டகரி இருக்கும்ல. இவங்க சாதாரண ஆளு கிடையாது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குலத்து தலைவர், பனு நலீர் குலத்து தலைவர், அவர் ஒரு ரூலர், மன்னர், அவருடைய மகள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க சஹாபாக்கெல்லாம், இவங்க இவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும், அவங்கள திருமணம் முடிச்சா அது ரசூலுல்லாஹ் தான் முடிக்கணும், நபி என்ற அந்தஸ்தில் அவங்க தான் முடிக்கணும், அதுதானே உள்ளது. அதனால சொல்லும் போதுதான் அந்த சஹாபி என்ன பண்றாரு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ்க்கு விட்டு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒத்துக்கொண்டதால் அவங்கள திருமணம் முடிக்கிறாங்க. இது மட்டுமே இல்ல, இதே போலதான் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி தான் அவங்க ஹாரிஸ் என்பவருடைய மக. அவங்க அந்த குலத்து பேர் தெரியல, அங்க படையெடுத்து போறாங்கல்ல,
போகும்போது அங்க வெற்றி போரை நடக்கல, எல்லாம் ஓடி போயிடுறாங்க. போனவன தான் அங்க என்ன பண்ணாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அவங்கள கைதியா பிடிக்கிறாங்க. பிடிச்சி என்ன பண்ணாங்க ரசூலா அவங்களையும் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் படையெடுத்து போகும்போது அந்த அந்த உள்ள அந்த ஒரு இதா உள்ளவங்க கண்ணியம், அதாவது ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கைதியா பிடிக்கும் போது அவங்களை யார் திருமணம் முடிப்பா? இது மாதிரி நபிமார்கள், அரசர்கள் இவங்க தான் முடிப்பாங்க, சாதாரண குடிமகன்கள் கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் இந்த பெண்ணும் ஏதோ ஒரு போர்ல கைதியா பிடிக்கப்பட்டவங்க தான் அது. ஏன்னா அது அரசி, நானும் யூகம் எல்லாம் சொல்ல, அதுலயே வருது பாருங்க, அவ குலப்பெருமை பேசுறா. ஒரு அரசி ஆட்டு இடையனுக்கு அதான் சொல்றா, அந்த அந்த வார்த்தையை கவனிங்க. பெண் நபிசாங்க வந்து உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்ய என்று கூறினார். இந்த அன்பளிப்பு செய்யுங்கிறது என்ன தெரியுமா? இது நிறைய இடத்துல வரும், அது அடுத்த ஹதீஸ் நான் சொல்றேன். அந்த பெண் ஒரு அரசி தன்னை இடையருக்கலாம், அடையர்னா ஆட்டு இடையர், ஆடு மேய்க்கிறவங்க, இடையருக்கெல்லாம் அன்பளிப்பு செய்வாளா என்று கேட்டார். அப்ப அவள் அந்த குலப்பெருமை பேசுறா. அப்ப இதுல இருந்தே தெரியுது அவ கடத்திக்கிட்டுலாம் வரப்படல, கைதியா பிடிக்கப்பட்டு தான் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரிதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அவங்க சொல்ற மாதிரி கடத்தி திருப்பி அதான் சொல்றாங்க, கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு அந்த வீடியோ பாருங்க, அந்த பிஜே அவர் பேசுற வீடியோ பாருங்க. கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னாக்கா அது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேரக்டர் ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஆக்சுவலி இந்த ஹதீஸ் டேமேஜ் பண்ணல, இவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் டேமேஜ் பண்ணுது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை. இந்த ஹதீஸ் ரொம்ப கண்ணியமான ஹதீஸா தான் இருக்கு, சரியா? இவங்க வார்த்தை தான் ரசூலுல்லாஹ்வை கண்ணிய குறைவா ஆக்குது. அப்ப கடத்தி கொண்டு நல்லா கவனிங்க. ஒரு வேளை இவங்களுடைய கூற்றுப்படி கடத்தி கொண்டு வந்திருந்தா, நல்லா யோசிங்க, லாஜிக் என்ன? ஒருத்தவங்களை திருமணம் முடிக்க ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்தால் அவளுடைய விருப்பத்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. கடத்தி கொண்டு வந்துட்டு அவளுடைய விருப்பத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. நீ ஒத்துக்காம போ, கம்பல்சரியா வலுக்கட்டாயம் பண்ணி மேரேஜ் முடிச்சிருவாங்க. புரியுதா? அவங்க விருப்பத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, கடத்தி கொண்டு வந்தா அந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க ரசூலா உன்னை எனக்கு அன்பளிப்பு செய்யுங்க. அவ விருப்பப்படல. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா மாதிரி அவ விருப்பப்படல, அது அவளுடைய உரிமை. இல்லைன்னு சொன்னவனா குலப்பெருமை பேசுறா. சொன்ன உடனே தான் அவ உடனே என்ன சொல்றா, ரசூலா அவளை சமாதானப்படுத்த, அது நார்மலா உள்ளதுதான். இதை கூட அவர் எப்படி சொல்றாரு, ரசூலா தவறா நெருங்கின மாதிரி சொல்றாரு. இல்ல, அதுலதான் அப்படி இருக்கு. அமைதிப்படுத்துவதற்காக, அது பிராக்கெட்லாம் இல்ல, அமைதிப்படுத்துவதற்காக கருத்தை கொண்டு போனாங்க. அப்பதான் அவ சொல்றான், உங்களிடம் வந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கூறுகிறேன். சொன்ன உடனேயே கடத்தி கொண்டு வந்திருந்தா, ஒரு கடத்தி கொண்டு வந்த ஒரு கேரக்டர் எப்படி நடந்திருக்க இதெல்லாம் கண்டுக்குமா? என்ன செய்யும்? அது அடையத்தான் பார்க்காத. ஓகேயா? அப்ப அல்லாஹ்வுடைய பேரை சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, கண்ணியமான இறைவனிடம் தான் நீ பாதுகாப்பு கோரி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு உடனே அங்கே நவந்துடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அங்கே நவந்துடுறாங்க. நவந்து வெளியில வராங்க. வந்து சொல்றாங்க, அபூ ஸைத் 2 வெண்ணிற சணல் ஆடையில அவளுக்கு அணிவித்து, எவ்வளவு கண்ணியப்படுத்துறாங்க பாருங்க. விருப்பம் இல்லைனவன் நகர்ந்துட்டாங்க, அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லைனவன் நகர்ந்துட்டாங்க. வலுக்கட்டாயம் இல்ல, வலுக்கட்டாயம் இதுல இருந்தே தெரிஞ்சு கடத்தி எல்லாம் கொண்டு வரல, இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சிருக்க முடியும். உடனே பாருங்க எவ்வளவு டீசெண்டா நடந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய இதுதான் இறையச்சத்தின் உச்சம். புரியுதா? இன்னொரு ஹதீஸ் கூட வரும்ல, அப்ப அந்த ஹதீஸ் எல்லாம் சிலாயிக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதர் இந்த குகையில பாறை வந்து மூடிடும்ல, ஒரு குகையில பாறை வந்து மூடிடும். அப்ப 3 பேர் உள்ள மாட்டிக்குவாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்த தாங்கள் செஞ்ச நற்காரியங்களை சொல்லும் போது அந்த பாறை விலகுங்கும் போது ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது ஒருத்தர் சொல்லுவாரு, என்னுடைய உறவுக்கார பெண்ணை நான் அடைய நினைச்சேன், அவ 100 தினார் கேட்டா, அவளை அதை ரெடி பண்ணிக்கிட்டு நான் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி அவளை அடைய போகும்போது அவளுடைய 2 கால், அப்படிதான் ஹதீஸ் வரும், 2 கால்களுக்கு இடையில் நான் அமர்ந்த போது உடனே அந்த பொண்ணு சொல்றா, இத்தக்குள்ளா அல்லாஹ் நீ பயந்துக்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, உடனே நவந்துடுறாரு. இத்தக்குள்ளா அல்லாஹ் பயந்துக்கன்னு சொன்னா நவந்துடுறாரு. இது அல்லாவுக்காக தான் இதை செஞ்சேன்னு சொன்னா அந்த பாறை நகருது. அதே தானே இங்க ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அல்லாட்ட அந்த புள்ள பாதுகாப்பு தேடின உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கண்ணியமான நகர்ந்ததோட மட்டுமில்ல, அவளை கண்ணியப்படுத்தி ஆடைகள் அளித்து என்ன சொல்றாங்க, அவளை அவளுடைய குடும்பத்தாரிடம் கொண்டு போய் விட்டு விடுங்கிறாங்க. இதான் ஹதீஸ்ல வருது. எவ்வளவு கண்ணியமா அனுப்பி வைக்கிறாங்க. இதுல ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் மேல போதா கீழே வருதா, அவனுடைய இறையச்சம் மேல போதா கீழே வருதா? வலுக்கட்டாயமா அங்க அடைஞ்சிருந்தா தான் இங்க கேரக்டர் வந்து அசோசினேட் ஆகும், டேமேஜ் ஆகும். இல்ல, அவ்வளவு கண்ணியமா அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் நான் சொல்றேன், யூசுப் நபியோடைய வரலாறு இருக்குல்ல, யூசுப் நபியோட வரலாறுல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நான் அவர் அல்லாஹ்வுடைய சான்றை கண்டிருக்காவிட்டால் அவரும் தப்பு பண்ணியிருப்பாருங்கிற அல்லாஹ். குர்ஆனுடைய ஆயத்து அது.
அவரும் வந்து அல்லாஹ்வுடைய சான்றை கண்டதால் அந்த பெண்ணிட்ட இருந்து விலகிட்டாரு. அப்ப யூசுப் நபி செஞ்சது என்ன? அதை நாம எவ்வளவு பெரிய யூசுப் நபி எவ்வளவு பெரிய கண்ணியத்துல வைக்கிறோம் இல்லையா? ஒரு பெண் இணங்கறதுக்காக அவங்களை வலுக்கட்டாயம் பண்ணியும் அல்லாஹ்வுடைய அந்த சான்றை, அப்படிதான் வருது, அல்லாஹ்வுடைய சான்றை கண்டதும் அவங்க என்ன பண்றாங்க, உடனே நவந்துடுறாங்க. அதைத்தான் இங்க ரசூலுல்லாஹ் செய்யறாங்க. அதாவது சாதாரண மனுஷன் குகை சமம், இது யாரு? நபி, யூசுப் நபி. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, நவந்துடுறாங்க. இதுதானுங்க இதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இதுல இதாகுது. தனக்கு விருப்பம் இல்லாத இவங்க ஒரு நபி, ரூலரு, ஜனாதிபதி, என்னன்னா செய்ய முடியும், இப்படி செய்யல. அவங்க ஒரு பெண்ணுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்னு அவர் சொல்றாரு, தனிமையில போய் சந்திச்சாங்க. ஒரு நபி தனிமையில சந்திப்பாரான் இல்ல, இதுல தெளிவா வருது பாருங்க. பேரிச்சம் தொடர்ந்த ஒரு வீட்டில் தங்க வைக்கப்பட்டார். அந்த பெண்ணின் பெயர் உமைமா பின்து நுஅமான் இப்னு ஷராஹில் என்பதாலும் அவருடன் அவரை வளர்த்த செவிலித்தாயும் இருந்தார். அந்த ஹதீஸ்லயே வருது. அந்த பெண்ணு தனியாலாம் இல்ல, அந்த வீட்டுல அந்த பெண்ணை வளர்த்த செவிலித்தாயம் தான் வந்திருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், பிஜி அவருடைய கருத்துப்படி கடத்தி கொண்டு வந்திருந்தா அந்த செவிலித்தாயை சேர்த்து கடத்திட்டு வந்தாங்களா? சோ யூகம் பண்ணி தான் அவர் சொல்றாரு. இந்த ஹதீஸ்ல உள்ள மாதிரி ஹதீஸ்ல அப்படி கிடையவே கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்லயே வருது, அந்த பெண்ணுடன் அவரை வளர்த்த, அப்ப அந்த பிள்ளைய சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்திருக்காங்க ஒரு செவிலித்தாய். ஏன்னா அது அரச குடும்பத்துல இருக்கும். இந்த அரச குடும்பத்துல அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு தனியா ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த செவிலித்தாயும் தான் கூட வந்திருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. ஏன் சொல்ல, கடத்தி கொண்டு வந்தாலும் அந்த செவிலித்தாயும் கடத்திட்டு வந்தாங்களா? கடத்திட்டு வராங்க, எதுக்கு அந்த செவிலித்தாயை சேர்த்து கடத்திட்டு வரணும்? சோ இது வந்து தேவை, அந்த வார்த்தை ரொம்ப தப்பு. அதுதான் ரசூலுல்லாஹ் கண்ணே குறைவா காட்டுது. அல்லாஹ் காப்பாத்தணும். அப்ப பாத்தீங்கன்னா அவன் தனியானா ரசூலுல்லாஹ் சந்திக்கல, அந்த செவிலித்தாயோட சேர்ந்துதான் சந்திச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை நான் அப்படியே வரிக்கு வரி இந்த ஹதீஸ் சொல்றேன், நீங்களும் போய் பார்த்து கொள்ளுங்க. 5000 இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 5250 இதுதான் ஹதீஸ்ல இருக்கு. மற்றபடி பிஜே சொல்ற மாதிரி அவரை கடத்திக்கிட்டும் வரல, தனிமையிலையும் சந்திக்கல, அவங்கள வந்து வலுக்கட்டாயம் பண்ணி ரசூலுல்லாஹ் அடையவும் நினைக்கல. இது ஒரு நார்மலான விஷயம். ஒரு 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 நாட்டை வெற்றி கொண்டால் அந்த அரச குடும்பத்தில் உள்ள பெண்களை கைதிகளா பிடிப்பாங்க. அப்படிதான் ஷஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மனம் முடிச்சாங்க, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா மனம் முடிச்சாங்க. அதெல்லாம் ஒரு கரெக்டா நடந்த விஷயங்கள், அதை தப்பெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. இந்த பெண்ணு ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பெண்ணு ஒத்துக்கொண்டிருந்தால் இது வந்து பெரிய விஷயமா இருக்காது. இது வந்து இந்த ஹதீஸ் வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் பெரிய ஒரு தப்பா நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அந்த பெண்ணு ஒத்துக்கல, அதாவது உரிமை. ரெண்டாவது, இறை தூதர்ன்னு சொல்லிட்டு தெரியாம கூட இருந்திருக்கலாம். அது கூட ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு ஹதீஸ் வரும், ஒரு போர்ல போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தண்ணி கிடைக்காது. அப்ப அனுப்பி யாராவது தண்ணி கொண்டு வராங்களா பாருங்க சொல்லும்போது, ஒரு பெண்ணு தண்ணீர் எடுத்து கொண்டு வரும்போது அவளை பிடிச்சி கூட்டு வரும்போது, அப்போ கேட்பா என்ன எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இறை தூதர்கிட்ட கூட்டு போறேன். இறை தூதர் அவர் யாரு, நீ வந்து பாரு. வந்து பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் இறை தூதர்னே அவளுக்கு தெரியாது. அப்ப அவ எல்லாம் சொன்னோன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பு. அப்ப போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணுக்கு நிறைய அன்பளிப்புகள் கொடுத்து ரொம்ப கண்ணியமா நடந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அப்படியே பிரமிச்சு போயிடுவார் ரசூலுல்லாஹ் நேரா பார்த்துட்டு. அதுக்குள்ள இறை தூதர்னே தெரியாது. அந்த ஹதீஸ் இருக்கு. அப்புறம் தன்னுடைய கிராமத்து ஊருக்கு போய் சொல்லுவார், நான் இன்னைக்கு ஒரு வசீகரமான மனிதரை சந்தித்தேன், ரொம்ப கண்ணியமா நடந்துகிட்டாரு, எனக்கு அன்பளிப்புகள் கொடுத்தாரு, அவர் தண்ணியை எடுத்துக்கிட்டாங்க, நான் தண்ணி குறையவே இல்லை. அது ஒரு அற்புதம். சொன்னவன தான் பிற்காலத்துல ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அந்த கிராமத்தை கடந்து போருக்கு போகும்போது அந்த பெண்ணை அந்த பெண்ணு கிராமத்தெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த பெண்ணு சொல்ல, இவர் தான் நான் சொன்னவருங்க. அவங்க மொத்த குடும்ப கிராமமும் இஸ்லாத்துக்கு வந்துடும். அந்த ஹதீஸ் இருக்குது, நம்பர் தெரியல, ஆனா ஹதீஸ் இருக்கு. சோ அந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரை நான் மற்ற ஹதீஸ்க்கெல்லாம் வரல, நான் தெளிவா சொல்லிடுறேன். பிஜே அவர் மறுத்த மற்ற ஹதீஸ்க்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிட்டு இருக்கல. இந்த ஹதீஸ் அவர் சொன்ன விஷயம் தப்பு. அது வந்து கடத்தி கொண்டெல்லாம் வரல, தனிமையிலையும் சந்திக்கல. அவ ஒரு அரசி என்பதால் இது வந்து நார்மலா உள்ள ஒரு விஷயம் தான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துட்டாங்க. இது ஒரு மாற்று மதத்தவங்க கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, ஒரு நபியா இருந்தாலும் பெண்ணுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், அந்த காலத்துல அரசர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, எத்தனை பெண்களை வலுக்கட்டாயமா அவங்க விருப்பத்துக்கு மாறா அந்த புறத்துல அடைச்சி வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எங்கேயோ கொண்டு போகுதுங்க, அவங்களுடைய கேரக்டர் எங்கேயோ கொண்டு போகுது. அல்லாஹ்வுடைய பேரை சொன்னவன பாருங்க, அவங்க நீ என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கண்ணியமான உயர்ந்தவன்ட்ட நீ பாதுகாப்பு தேடிட்ட, இதுக்கப்புறம் நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாத்தீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன் நான். ஓகேயா, ரசூலுல்லாஹ் அப்படிதான் ஒரு பெண்ணை மனம் முடிக்கணும்னா எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் இறை தூதர் என்ற அடிப்படையில் மனம் முடிக்க தயாரா வந்தாங்க. இன்னொரு ஹதீஸ் வரும், அது ரொம்ப பிரபலமான ஹதீஸ். ஒரு சபையில இருக்கும்போது ஒரு பெண் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பா, மாதிரி நான் அவளை அந்த வார்த்தையை சொல்லுவா, நான் உங்களை உங்களுக்கு நான் அன்பளிப்பா தரேன், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்கல்ல, உன்னை எனக்கு அன்பளிப்பாக தருவாயா?
இதே வார்த்தையை அந்த பெண்ணு கேட்பா. அந்த ஒரு பெண்ணு ஒரு சபையில உட்கார்ந்துருக்கும் போது அந்த பெண்ணு எந்திரிச்சு கேட்பா, அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன் கேட்பா. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து மறுத்துருவாங்க, முடியாது. அப்ப அந்த பெண்ணை சொல்லுவாங்க, இந்த பெண்ணை யாராவது திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்லுவா, நான் முடிச்சுக்கிறேன், உனக்கு மஹரா கொடுக்க என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பாரு. அப்ப நீ வீட்டுல போய் பாரு, ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு ஒரு வாரம் எதுவுமே இருக்காது. அப்ப கடைசியா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், ஒரு வளையமாவது இல்லையா, அந்த ரிங்கு மாதிரி ஒரு வளையமாவது வீட்டுல இல்லையா, போய் பாரு சொல்லுவாங்க. அவர் போய் பாப்பாரு, அதுவும் இருக்காது. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சரி நீ என்ன குர்ஆன்ல என்னென்ன மனனம் பண்ணியிருக்க, அதுல சில வசனங்களை அவளுக்கு கத்து கொடுத்து அதே மஹராக்கி அவளை திருமணம் முடிச்சுக்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த இறை தூதர் என்ற அடிப்படையில் மறுமை அந்தஸ்தை நாடி ரசூலுல்லாவை தனக்கு வந்து மனைவியா ரசூலுல்லாவை திருமணம் முடிக்க எத்தனை பேருக்கு ஆசைப்படுவாங்க. ஏன் ஹம்சா ரலியல்லாஹு அவங்களுடைய இன்னொரு மகளை வந்து ரசூலுல்லாஹ்க்கு மனம் முடிக்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா அவங்களுடைய மற்றவங்க எல்லாம்? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஹம்சா வந்து என்னுடைய பால்குடி சகோதரர், அவருடைய பிள்ளைய நான் கல்யாணம் முடிக்க முடியாதுட்டாங்க, ஏன்னா அது வராது. அப்ப இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நபி ஏன்னா அந்த மறுமை அந்தஸ்துக்காக ஆசைப்படுவாங்க. நபியுடைய மனைவிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப இந்த பெண்ணு வந்தப்ப கூட ரசூலுல்லாஹ் அன்பளிப்பா தராங்க போது ரசூலுல்லாஹ் மறுத்துறாங்க. அதே தான் அந்த பெண்ணை கேட்கறாங்க, ஒண்ணு எனக்கு அன்பளி, ஏன்னா அவ அரசி ஆசைப்பட்டு எல்லாம் கேட்கல, அவளுக்குள்ள சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் மாதிரி இந்த பிள்ளைக்கு கண்ணியம் கொடுக்க நாடி இருக்காங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அவளே சொல்றா பாருங்க, அரசி, அந்த குல பெருமை, ஒரு இடையருக்கெல்லாம் நான் என்ன அன்பளிப்பா கொடுப்பேனான்னு கேட்கிறா. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பிஜே சொல்ற மாதிரி அந்த கடத்தி கொண்டு வந்தாங்கிற வார்த்தையும் இல்ல, தனிமையில சந்திச்சாங்கன்னு இல்ல. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துதான் தவிர கண்டிப்பா அவங்களுடைய கண்ணியத்துக்கு ஒரு இம்மி அளவு கூட இதுல எந்த பாதிப்பும் இல்லை, எந்த களங்கமும் இல்லை. இது நான் இந்த ஹதீஸ், ஏன்னா அவங்க சொன்ன உடனே இந்த ஹதீஸ் ஏற்கனவே தெரியும், நான் போய் படிச்சேன். ஒரு சமயம் நம்ம தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு, கடத்திக்கிட்டு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் 1க்கு 2 தடவை படிக்கும்போது நமக்கு ஒரு ஹிக்மத்து கிடைக்குது, இல்ல இது வந்து சரியா தான் அதுன்னு. ஓகே, ஸோ இதன் மூலம் நீங்களும் இந்த ஹதீஸை கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதுமானது. மற்றபடி இதுல எதுவும் இந்த விவாதம் பண்ணவோ நாம இதை வந்து இது பண்ணவோ நாம விரும்பல. தெரிஞ்ச விஷயத்த அல்லாஹ் கொடுத்த புரிதலை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.